අද ඔබගේ මැද්දේ මා කතා කරනවා ජීවිතේ යමක් සිදු වෙන්න ඕන නිසා. இன்று உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். காரணம் வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடக்க வேண்டும் අපි කතා කරන දේ ජීවිතේ ඉෂ්ට වෙයි කියන බලාපොරොත්තු අපිට අවශ්‍යයි. இன்று பேசுகிற காரியமானது நம் வாழ்க்கையிலே நடைபெறும் நிறைவேறும் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும். ආමේන්. ஆமென். මේ සවස් කාලේ අපි බලනවා පවුරකින් පැනිමි. இந்த மாலை வேளையிலே நாம் பார்க்க போகிறோம் மதிலை தாண்டுவேன். මම පවුරක් පසු කරනවා. நான் மதிலை தாண்டுவேன். මම පවුරක් පසු කරනවා. நான் மதிலை தாண்ட போகிறேன். අද උගා දෙනගේ ජීවිතේ පවුර තිබෙනවා. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே பல மதில்கள் உண்டு. ඒ පවුර නිසා Tamanට අනිත් පැත්තට යන්න බැරි තත්ත්වයක් උදා වෙලා තියෙනවා. அந்த மதிலின் நிமித்தம் அடுத்த பக்கம் போக முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். පවුරක් තිබුණාම මොනවාද සිදු වෙන්නේ? ஒரு மதில் இருந்தால் என்ன நடக்கும்? අනිත් පැත්තේ මොනවාද තිබෙන්නේ කියලා පේන්නේ. அந்த மதிலுக்கு அப்பாலே என்ன இருப்பது என்பது தெரியாது. අනිත් පැත්තට යන්නට බෑ. அடுத்த பக்கம் போகவும் முடியாது. අද උගා දෙනගේ ජීවිත අවුරුදු ගණනාවක් එකම තත්ත්වයේ ඔවුන් සිටිනවා. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே பல வருடங்களாய் அவர்கள் இருந்த அதே நிலையிலே தான் ඊළඟ இருக்கிறார்கள். පැත්තට යන්න බැරි තත්ත්වයකින් සිටිනවා. அடுத்த பக்கம் போக முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். නමුත් දාවිද් මේ වගේ වචනයක් ප්‍රකාශ කරනවා. ஆனாலோ தாவீது இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ගීතාවලියේ 18 වෙනි පරිච්ඡය சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29 වෙනි වචනය. 29வது வசனம். මක්නිසාද ඔබ කරුණකොටගෙන සමුදාවකට විරුද්ධව දුවමි මාගේ දෙවියන් වහන්සේ කරුණකොටගෙන පවුරකින් පනිමි. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன். දාවිද් පුදුම වචනයක් කියනවා. தாவீது புதுமையுள்ள வார்த்தையை මට சொல்கிறார். මේ පවුරක් තියෙනවා. எனக்கு ஒரு மதில் இருக்கிறது, මට විරුද්ධ විශාල සේනාවල් තියෙනවා. எனக்கு எதிராய் ஒரு சேனை உண்டு. මේ පවුරට උඩින් යන්න බෑ. இந்த மதிலை தாண்டி போக முடியாது. සේනාවෙන් ජය ගන්න බෑ. சேனையின் இடத்திலிருந்து ஜெயம் கொள்ள නමුත් முடியாது. මට දෙවි කෙනෙක් ඉන්නවා. ஆனால் எனக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். මට දෙවි කෙනෙක් ඉන්නවා. எனக்கு ஒரு தேவன் මේ இருக்கிறார். රාත්‍රියේ විශ්වාසය ඔබට අවශ්‍යයි. இந்த இரவு இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க මට வேண்டும். දෙවි කෙනෙක් සිටිනවා. எனக்கு தேவன் இருக்கிறார். දෙවියන් වාස කවුන කොටගෙන தேவனாலே මම පවුරකින් පයින්ට යනවා. நான் ஒரு மதிலை தாண்டுவேன். හලෙලූයා. Hallelujah. අද රාත්‍රී දෙවියන් වාසේ උදව්ව උන්වහන්සේ කරන් යනවා. இன்று இரவு தாமே தேவன் அந்த உதவியை உங்களுக்கு செய்ய போகிறார். වාකයේ ජීවිත දෙවියන් වාසේ උස්සලා අනිත් පැත්තේ උන්වහන්සේ තබන් යනවා. அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அப்படியாய் தூக்கி அடுத்த பக்கம் வைக்க போகிறார். ඔබ මේ සතියට වඩා ලබන සතිය වෙනත් තැනක ඔබ සිටින්න යනවා. நீங்கள் இந்த கிழமையை காட்டிலும் அடுத்த கிழமை வேறு இடத்திலே இருக்க ඔබගේ போகிறீர்கள். ව්‍යාපාර ස්වාමීන් උස්සලා අනිත් පැත්තේ තබන් යනවා. உங்கள் வியாபாரத்தை தேவன் தூக்கி அடுத்த பக்கம் வைக்க යේසුස්ගේ போகிறார். නාමයෙන් මම ප්‍රකාශ කරනවා. இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். උන්වහන්සේ ඔබගේ ජීවිතය උන්වහන්සේ උස්සන්න යනවා. தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த මෙතෙක් போகிறார். ඔබ ඉදිරියට යන්න බැරුව இவ்வளவு காலம் முன்னோக்கி යම් செல்லாமல் කිසි රෝගයක් තිබෙන්න පුළුවන්. ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம், යම් කිසි ණයක් තිබෙන්න ஏதோ පුළුවන්. ஒரு கடன் இருக்கலாம், මොනාරි මිනිසෙක් ඉන්න පුළුවන්. ஏதாவது ஒரு மனிதன் මොන குறுக்கிடலாம். බාධාවක් වුණත් හරි எந்த தடையா இருந்தாலும் දාවිද් කියනවා தாவீது මම சொல்கிறார், දෙවියන් වාස කවුන කොටගෙන நான் தேவனாலே මම පවුරක් පයින්ට යනවා. நான் ஒரு மதிலை කීදෙනෙක් தாண்டுவேன். විශ්වාස කරනවද? எத்தனை பேர் මේ நம்புகிறீர்கள்? සතියේ ආශිර්වාදය இந்த கிழமைக்குரிய ஆசீர்வாதம் ඕ අනිත් පැත්තට ඔබ යන්න යනවා. அடுத்த பக்கம் செல்ல போகிறீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ස්වාමීන් වහන්සේ ඔබ අනිත් පැත්තට ගෙනියන්න යනවා. தேவனே உங்களை அடுத்த பக்கம் ස්වාමීන් கொண்டு වහන්සේ ඔබ செல்வார். අනිත් පැත්තට ගෙනියන්න යනවා. தேவன் உங்களை அடுத்த பக்கம் கொண்டு මේ செல்வார். ආශිර්වාද උන්වහන්සේ කරන්න இந்த යනවා. ஆசீர்வாதத்தை அவர் செய்ய මම போகிறார். ආශා කරන මොහොතේ நான் ஜெபிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ කිව්වා මේ සභාවට කියන්න தேவன் சொன்னார், இந்த சபைக்கு சொல், විශ්වාස කරන්න කියලා. விசுவாசிக்கும்படியாக මේ සතියේ இந்த கிழமையிலே මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் ඔබ අනිත් පැත්තට ගෙනියන්න යනවා. உங்களை அடுத்த பக்கம் கொண்டு செல்ல උන්වහන්සේ ඔබ போகிறார். අනිත් පැත්තට ගෙනියන්න යනවා. அவர் உங்களை அடுத்த பக்கம் கொண்டு උන්වහන්සේ ඔබ செல்வார். අනිත් පැත්තට ගෙනියන්න යනවා. அவர் உங்களை அடுத்த பக்கம் கொண்டு செல்ல போகிறார். Hallelujah. ஹalleluya. වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். දාවිද් කියනවා தாவீது சொல்லுகிறான், මගේ ශක්තිය නොවේ. என் பலன் அல்ல, මගේ ශක්තිය නොවේ. මගේ ආයුධවල් නොවේ. என்னுடைய பலனோ என்னுடைய ஆயுதங்களோ அல்ல, මම දෙවියන් වහන්සේ කවුන කොටගෙන நான் தேவனாலே. මේ රාත්‍රියේ ඒ විශ්වාසයක් ඇති කරන්න. இந்த இரவிலே அந்த ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி මට මේ දේ කරන්න පුළුවන් වෙයි.
எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியுமா இருக்கும். එහෙම ඔබ සිතනවා ඔබ පැරදෙයි. அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் தோல்வி මම அடைவீர்கள். අවුරුදකින් ගේ අදල ඉවර කරනවා කියලා හිතුවත් ඔබ පැරදෙයි. ஒரு வருடத்திலே நான் வீட்டை கட்டி முடிப்பேன் என்று நினைத்தால் தோல்வி அடைவீர்கள். නමුත් ඔබ කියනවා නම් ஆனால் நீங்கள் මගේ சொல்வீர்கள் என்றால், දෙවියන් වහන්සේ කවුරුනකොට என் ගෙනගෙන. தேவனாலே. හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ වෙනසක් ඇති කරයි. தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். අපි දන්නේ නැති අයත් එක්ක දෙවියන් වහන්සේ අපිව සම්බන්ධ කරනවා. நாம் அறியாதவர்களோடு கூட தேவன் இணைப்பை සමහරවිට ஏற்படுத்துகிறார். අපේ ව්‍යාපාර සම්බන්ධවල් சில நேரங்களிலே வியாபாரத்தில் ஒரு අපේ இணைப்பு, ජීවිත උසස්කම දෙසා යම්කිසි සම්බන්ධකමක්. எங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கான ஒரு இணைப்பு. මේ වගේ පුදුම දේවල් දෙවියන් වහන්සේ කරයි. இப்படியான புதுமையான காரியங்களை தேவன் අපි செய்வார். ඉතුවත්තරේ ලබා ගන්න බැරි දේවල් දෙවියන් වහන්සේ කරයි. நாங்கள் நினைத்து கூட பார்த்து பெற்றுக்கொள்ளாதவைகளை கூட தேவன் செய்வார். අද ඒ දේ ඔබ කියන්න. நீங்கள் அதையே இன்று சொல்லுங்கள். ස්වාමීන් වහන්සේ ඔබ කෙනෙක්ට එක්ක සම්බන්ධ කරයි. தேவன் உங்களை இன்னொருவரோடு இணைப்பார். උන්වා ඒ සම්බන්ධකම ඔබ අනිත් පැත්තට ගෙනියයි. அந்த இணைப்பானது உங்களை அடுத்த பக்கம் கொண்டு செல்லும். අලුත් ව්‍යාපාරේ දකින්න තබයි. புதிய வியாபாரங்களை காண வைக்கும். මෙතෙක් දැකපු නැති දේවල් උන්වහන්සේ දකින්න තබයි. இவ்வளவு காலம் காணாதவைகளை தேவன் காண මේ பண்ணுவார். දවස් 7ක් ඇතුළ ස්වාමීන් වහන්සේ මේ දේ කරන්න. ஆமென். இந்த 7 நாட்களுக்குள்ளே தேவன் இதை செய்வார். විශ්වාස කරන මේ දවස් 7ක් ඇතුළේ ස්වාමීන් වහන්සේ පුදුම දෙයක් ඔබට කරයි. விசுவாசியுங்கள், இந்த 7 நாளுக்குள்ள தேவன் உங்களுக்கு ஒரு புதுமையான මෙච්චර காரியத்தை කාල ඔබ செய்வார். ජීවත් වුණ පැත්ත නොවේ. ඔබ අලුත් පැත්තක ජීවත් වෙනවා. நீங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்த பகுதி அல்ல, வேறு பகுதிகளை வாழப் போகிறீர்கள். සමහර වෙලාවට ඔබ වටේට පවුරක් තිබෙන්න පුළුවන්. சில நேரங்களிலே உங்களை சுற்றி ஒரு மதில் இருக்கலாம். ඔබ එකම චක්‍රය තුලම එකම ජීවිතය තමයි ජීවත් වෙන්නේ. நீங்கள் ஒரே வட்டத்துக்குள்ளே ஒரே வாழ்க்கையிலே வாழ்ந்து එකම கொண்டிருக்கலாம். ව්‍යාපාරයි. ஒரே வியாபாரம் தான், එකම තත්ත්වය ඔබ සිටින්නේ. ஒரே நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். නමුත් මා ඔබට කියන්න කැමතියි. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ මෙතරම් දුරක් ගෙන අපේ දෙවියන් වහන්සේ. இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்த தேவன், ඒ දෙවියන් වහන්සේ මේ පවුර පසු කරන තමයි. அதே தேவன் இந்த மதிலை தாண்ட வைப்பார். හලෙලූයා. ஹalleluya. බලන්න දෙවියන් වහන්සේ ඊසාල් සෙනගව කානාන් දේශයට ගෙනාවා. கவனியுங்கள், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை நோக்கி கொண்டு வந்தார். එහෙම ගේන මොහොතේ அப்படி அழைத்து வரும் பொழுது අතු මූද දෙබෑ කළා. செங்கடலை பிளந்தார். උන්වහන්සේ මන්නා නැමැති කෑම ස්වර්ගයෙන් ආසෙන් දුන්නා. பரலோகத்திலிருந்து தேவன் மன்னாங்கிற உணவை கொடுத்தார், වතුර දුන්නා. தண்ணீரை கொடுத்தார். පුදුම විදියට උන්වහන්සේ මඟ පෙන්වුවා. புதுமையான விதத்திலே அவர் வழி நடத்தினார். ගාම එරිකෝ පවුර சடிதியா எரிக்கோ மதில் ඔවුන්ට බාධාවක්. அவர்களுக்கு ஒரு தடையா උන් இருந்தது. දැනගත්තා දැන් කානාන් දේශයට යන්න බැරුව මේ පවුර අපිව බාධා කරනවා කියලා. அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இப்பொழுது கானானுக்குள்ளே போக முடியாத படிக்க இந்த மதில் நம்மை தடை பண்ணும். මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், පිටිපස්ස ඇරලා බලන්න. பின்னாலே திரும்பி பாருங்கள். මෙච්චර දුරක් ගෙන ආපු දෙවියන් වහන්සේ. இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தேவன் අද ඔබගේ ඉදිරියේ තියෙන පවුරත් උන්වහන්සේ පසු කරන තවනාමයි. இன்று உங்களுக்கு முன்பதாக இருக்கிற இந்த மதிலை கூட தாண்ட வைப்பார். මෙච්චර දුර ගෙන ආපු දෙවියන් වහන්සේ. இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தேவன், උන්වහන්සේට පුළුවන් මේක කරන්න. அவராலே முடியும் இந்த ඔබ காரியத்தை මේ වගේ செய்ய. ඇදහිල්ල කතා කරන්න අවශ්‍යයි. நீங்கள் இப்படியான விசுவாசத்தோடு ඒ நீங்கள் பேச දෙවියන් வேண்டும். වහන්සේ ගැන විශ්වාසය තබන්න அந்த අවශ්‍යයි. தேவனை குறித்ததான ஒரு விசுவாசத்தை வைக்க வேண்டும். පසුගිය කාලේ මඟ පෙන්නපේ දෙවියන් වහන්සේ මේ රාත්‍රී මේ ස්ථානයේ සක්මන් කරනවා. கடந்த காலங்களிலும் வழி நடத்தின அதே தேவன் இந்த ராத்திரியிலே இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ මම ජය ගන්නවා කියනවා සිතිවිල්ල මනස ඔබට තිබෙන්න අවශ්‍යයි. தேவனுக்குள்ளே நான் ஜெயம் கொள்வேன் என்கிற மனது சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும். ඔබගේ සිතිවිල්ලේ කැළඹුණා වූ සිතිවිල්ල තිබෙන්න නරකයි. உங்கள் சிந்தனையிலே அது கலக்கமான சிந்தனையா இருக்க கூடாது. බය සිතිවිල්ල තිබෙන්න නරකයි. பயம் சிந்தனையில இருக்க கூடாது. සැකය ඔබට තිබෙන්න නරකයි. சந்தேகமும் இருக்க கூடாது. ඔබගේ සිතිවිල්ල තිබෙන්න ඕන ඇදහිල්ල පමණයි. உங்கள் சிந்தனையிலே விசுவாசம் மாத்திரமே இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ මේ දේ කරයි කියලා. தேவனே இதை செய்வார் என்று. ஹalleluya. මනුෂ්‍යයන් ඔබ ගැන මොනවද කියන්නේ? மனிதர்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? ඒ වගේ දේවල් වලින් ඔබ එළියට එන්න අවශ්‍යයි. அந்த காரியங்களிலே இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். මනුෂ්‍යයන් ඔබට මොන දේවල් කියනවද? மனிதர்கள் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் சொல்லுகிறார்கள்? ඒ දේවල් වලින් එළියට එන්න අවශ්‍යයි. அவைகளிலே இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். සමහර මනුෂ්‍යයන්ට එක්ක සම්බන්ධ තබන්න නරකයි. ஒரு சில மனிதர்களோடு பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ள கூடாது. ඔගලව දාන්නේ පල්ලයටම. அவர்கள் உங்களை கீழே தான் போடுவார்கள். සමහර අවස්ථාවේ අපි මනුෂ්‍යයන්ට විරුද්ධ වෙනවා. சில நேரங்களிலே சில மனிதர்களோடு நாம் எதிர்க்கிறோம். මම මගේ චක්‍රය ඉතා පොඩි. என்னுடைய வட்டமானது சின்ன வட்டம். දෙන්නේ තුනක ඇති. 2-3 பேர் இருப்பார்கள்.
සමහර ප්‍රශ්නාවත් ඒගොල්ලන්ට තමයි ඉන්නේ. சில பிரச்சனைகள் வந்தால் அவர்களோடு தான் இருப்பேன். දැන් සමහරට ඒ චක්‍රේ ඉන්නව අයව එළියට දාන්නත් වෙලා තියෙනවා. சில நேரங்களிலே அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறார்களே அவர்களை கூட வெளியே போட வேண்டிய நிலை. ඒකවත් නැත්නම් අපිට ඒගොල්ලන්ට එක ප්‍රශ්න ඇති වෙයි. ஏனென்றால் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஏதாவது பிரச்சனை வந்துவிடும். එක දවසක් මේ බූරුවෙක් ඇවිල්ලා කිව්වා මේ කුටියට මේ තනකොළ නිල් පාට කියලා. கழுதை புலிக்கு சொன்னது புல் வந்து நீல கலர் என்று. ඊවිත කුටිය කිව්වා නෑ මේක කොළ පාට කියලා. அந்த வேளையிலே புலி சொன்னது இல்லை இது பச்சை கலர் என்று. දෙන්නටම දිග ආගිමටයක් ගියා. ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சம்பாஷணை வாக்குவாதம் போனது. வாக்குவாதம் போனது. අන්තිමට මේ දෙන්නම සණ්ඩු කරගත්තා. கடைசியிலே இவர்கள் இருவரும் சண்டை பண்ணி கொண்டார்கள். කුටිය කිව්වා මම කියන එක තමයි කියලා. புலி சொன்னது நான் சொன்னதுதான் சரி என்று. එනිසා මේගොල්ලන් කැලෑවේ රජා සිංහයා ගාව ගිහලා ඇහුවා මේ අපි ගාව ප්‍රශ්නක් තියෙනවා කියලා. ஆக இவர்கள் இருவரும் காட்டின் ராஜாவாகிய சிங்கத்தினிடத்திலே போய் சொன்னது நம் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று. මොනවද කියලා ඇහුවා. என்னதென்று கேட்டது. මේ කොට්ලා බූරා කියනවා මේ තනකොළ නිල් පාට කියලා. இந்த கழுதை சொல்லுகிறது புல்லானது நீல கலர் என்று. මම කියනවා මේක කොළ පාට කියලා. நான் சொல்லுகிறேன் இது பச்சை கலர் என்று. එතකොට කොට්ලා බූරා කිව්වා නෑ මේ ස්වාමිනේ මේක තමයි මේ නිල් පාට කියලා කිව්වා. இல்ல வீட்டுல இந்த கழுதை சொன்னது இல்லை சுவாமி இதுதான் நீல கலர் என்று சொன்னது. එවිට සිංහයා කිව්වා அந்த வேளையிலே சிங்கம் சொன்னது ඔව් තනකොළ නිල් පාට කියලා. ஆம் புல் வந்து நீல கலர். බූරට ලොකු සන්තෝෂයක්. கழுதைக்கு மிக சந்தோஷம். උඩ පැනලා සන්තෝෂ වෙනවා. மேலே பாய்ந்து சந்தோஷப்பட்டு එනිසා සන්තෝෂයෙන් සතුටෙන් ඒ කොට්ලා බූරා දුවලා ගියා. சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த கழுதை போனது. කුටියට දඬුවමක් දුන්නා සිංහයා. புலிக்கு ஒரு தண்டனை கொடுத்தது சிங்கம். මේ ප්‍රශ්නේ සෝඩ මාස 3ක් කතා කරන්න බෑ කියලා. இந்த பிரச்சனைக்காக 3 மாதம் நீ பேச முடியாது என்று. ඔබ ගොළු වෙලා ඉන්න ඕනේ කියලා. நீ ஊமையாய் இருக்க வேண்டும் என்று. එවිට කුටිය කිව්වා ආරේ මම ගොළු වෙලා ඉන්නා. அந்த வேளையிலே புலி சொன்னது சரி நான் ஊமையாகவே இருக்கிறேன். ස්වාමීනි ඔබටත් දන්නවා මේ තනකොළ කොළ පාට කියලා. அந்த வேளையிலே சொன்னது சுவாமி உமக்கே தெரியும் புல்லானது பச்சை கலர். නමුත්වත් නිල් පාට කියලා කිව්වා කියලා. ஆனால் நீரே நீல கலர் என்று சொன்னீரேன். එවිට සිංහයා කිව්වා ඔව් තනකොළ කොළ පාට තමයි. அந்த வேளையிலே சிங்கம் சொன்னது ஆம் புல்லானது பச்சை கலர் தான். මම එනයි මාව ගොළුක වෙන්න කිව්වේ. அப்படி என்றால் நீர் ஏன் என்னைய ஊமையாக இருக்க சொன்னீர் என்று. එයා කිව්වා වාගේ නුවණටත් වාඩගේ තියෙන ප්‍රඥාවටත් තිබෙන්නා වූ ගතිකුණ තියෙනවා අයත් එක්ක තමයි සම්බන්ධ වෙන්නේ. அந்த வேளையில் அவை சொல்ல ஆரம்பித்தது உன்னுடைய குணாதிசயத்துக்கும் உன்னுடைய ஞானத்துக்கும் உன்னோடு ஒத்தவர்களோடு தான் நீ பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். මේ පොඩි අයත් එක්ක ඔයාට මේ වගේ කතාවල් අවශ්‍ය නැහැ. நீ இந்த சிறியவர்களோடு இப்படிப்பட்ட கதை அவசியம் இல்லை. ඒ නිසා තමයි මේ දඬුවම කියලා. எனவே தான் உனக்கு இந்த தண்டனை என்று. මෙතන සමාගයට මම දඬුවම් දෙන්න ඕන ඒක තමයි දෙන්න ඕනේ. நான் இந்த இடத்துல ஒரு சிலருக்கு தண்டனை கொடுப்பேன் என்றால் அந்த தண்டனை தான் கொடுக்க வேண்டும். සමාග අයත් එක්ක කතා කරන්න නරකයි. ஒரு சிலரோடு பேசக்கூடாது. අයිකවත් උන් බූරුවෝ නිසා. ஏனென்றால் அவர்கள் கழுதைகள் என்ற. සමාගයට අපි තර්ක කරන්න නරකයි. சிலரோடு வாதம் பண்ணக்கூடாது. ඒගොල්ලෝ හරි කියලා අත්හරින්න අවශ්‍යයි. அவர்கள் சரி என்று விட்டுவிட வேண்டும். අයිකවත් අපේ සම්බන්ධකම සමාගයත් එක්ක තියන්න නරකයි. ஏனென்றால் நம்முடைய பழக்க வழக்கமானது ஒரு சிலரோடு இருக்கக்கூடாது. சில தொடர்புகள் சிலரோடு கூடாது. ඒගොල්ලන්ට කතා කරන මොහොතේ අපි ගාව තියෙන විශ්වාසය ඇදහිල්ල සම්පූර්ණ නැති කළා දායි. அவர்களோடு பேசும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அப்படியே அழித்து விடுவார்கள். එනිසා සමාගයත් එක්ක අපේ සම්බන්ධකම තියන්න නරකයි. ஏனென்றால் ஒரு சிலரோடு நாங்கள் தொடர்பில் இருக்கக்கூடாது. අපි ඉවත් වෙලා ඈත් වෙලා ඉන්න අවශ්‍යයි. நாங்கள் ஒதுங்கி நீங்கி போக வேண்டும். ඇදහිල්ල ගැන කතා කරනවද? விசுவாசத்தை குறித்து பேசுகிறீர்களா? දිව්‍යන් මාස ගැන කතා කරනවද? தேவனை குறித்து பேசுகிறீர்களா? ඒගොල්ලන්ට එක්ක සම්බන්ධ වෙන්න. அவர்களோடே நீங்கள் தொடர்பில் දේශපාලනේ இருங்கள். කතා කරන අය, அரசியல் பேசுகிறவர்கள், ආර්ථික ගැන කතා කරන අය, பொருளாதாரத்தை குறித்து பேசுகிறவர்கள், නිවුස් ගැන කතා කරන අය, செய்தியை குறித்து මේක பேசுகிறவர்கள், කවදත් ඔබගේ ජීවිත ඔසවන්නේ. இவைகள் ஒரு நாளும் உங்களை உயர்த்தாது. ඔබගේ ජීවිතේ ඔබට අවශ්‍ය වෙන්නේ දෙවියන් මාස පුදුම දෙයක්. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியம் என்ன? தேவன் புதுமையான காரியத்தை செய்வார். මනුෂ්‍යයන් ඔබට කියයි මේක කරන්න බෑ කියලා. மனிதர்கள் உங்களுக்கு சொல்வார்கள் இது செய்ய දැන් முடியாது. රටේ තත්ත්ව නිසා මේක සිදු වෙන්නේ නැහැ இந்த කියලා. நாட்டு நிலைமை நிமித்தம் இது நடக்காது. මෙවැනි දේවල් වලින් ඔබ එළියට එන්න අවශ්‍යයි. දෙවියන් මාසයක බලාපොරොත්තු වෙනවා. நீங்கள் இவைகளிலே இருந்துதான் வெளியே வர வேண்டும். தேவனும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் ඔබගේ අතීතයේ සිදු වුණ පැරදීම් உங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள், වැරදි නිසා தவறுகளின் ඔබ நிமித்தம் මිස්ටේක් කරලා நீங்கள் தவறு செய்து ඔබගේ ජීවිතේ වරද්දලා ඇති. உங்கள் வாழ்க்கையை நீங்களே தவறிக்கொண்டிருக்கலாம்.
ඇත්තයි ඔබ පැරදුන එක. உண்மைதான் நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள். ඔබගේ නම කැතවුන එක ඇත්තයි. உங்கள் பெயர் கெடுக்கப்பட்டதும் உண்மைதான். ඔබගේ ජීවිත කැඩන එක ඇත්තයි. உங்கள் வாழ்க்கை உடைந்ததும் உண்மைதான். නමුත් ඔබ ඒ ස්ථානෙන් එළියට එන්න දැනගන්න අවශ්‍යයි. ஆனாலும் நீங்கள் அந்த இடத்திலே இருந்து வெளியே வர அறிந்து கொள்ள මිනිස්සු வேண்டும். මොනවාද කියන්නේ කියලා ඔබ ආගෙන හිටියත් ඒක ඔබට ප්‍රශ්නයක්. மனிதர்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டாலே அது உங்களுக்கு பிரச்சனை ඔබ தான். දෙවියන් මාස විශ්වාස කරන. நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள். දෙවියන් මාසට පුළුවන් ඔබ මේ මුස්සලා මේම තබන්ට. தேவனுக்கு முடியும் உங்களை இங்கே தூக்கி எடுத்து அங்கே வைக்க. හලෙලූයා. ஹalleluya. පසුගිය සතිවල උඟක් පාස්ටර්ස්ලා මාත් එක්ක කතා කළා. கடந்த கிழமைகளிலே अनेक பாஸ்டர்மார்கள் என்னோடு අවුරුදු பேசினார்கள். 15ක් කතා කරපනේ දේවදාසන් කතා කළා. 15 வருடமாய் பேச்சு வார்த்தை இல்லாத ஊழியர்கள் கூட මගේ பேசினார்கள். සේවය ගැන ආන්න පටන් ගත්තා. என் ஊழியத்தை குறித்து பேசினார்கள். YouTube channel එකේ උඟක් වැඩසටහන් බලලා උන් කතා කළා. யூடியூப் சேனலிலே பல நிகழ்ச்சிகளை பார்த்து ඒ பேசினார்கள். දවස්වල උන් තමයි මට කරන්න බෑ කියලා කිව්වේ. அன்றுதான் அவர் அந்த நாட்களில் அவர்கள் தான் சொன்னார்கள் என்னால் செய்ய මම முடியாது උන්ගේ என்று. ඉවත් වෙන්න පටන් ගත්තා. நான் அவர்களை விட்டு උන්ගෙන් ஒதுங்க ඈත් ஆரம்பித்தேன். වුණා. அவர்களை விட்டு தூரம் ඒ போய் නිසා දෙවියන් මාව එසෙව්වා. எனவே தேவனே என்னை உயர்த்தினார். අද රාත්‍රී තීරණය ගන්න. இன்று இரவு தீர்மானிங்கள். දෙවියන් මාසගේ වචනය මොනවාද කියන්නේ? ඒකට විරුද්ධ වෙන්නව අයගෙන් ඉවත් වෙන්න. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவைகளுக்கு எதிராக இருக்கிறவர்களோடு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். අද දාවිද් කියනවා. இன்று தாவீது ස්වාමිනේ சொல்லுகிறார், ඔබ කරුණ කොටගෙන මම පවක කුඩීම යන්නේ මේ. கர்த்தாவே உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டி செல்வேன். හalleluya. ஹalleluya. බයිබලේ එක මිනිහෙක් හිටියා. வேதத்திலே ஒரு மனிதன் இருந்தான். යෝසෙෆ් කියලා මිනිහෙක් හිටියා. யோசேப்புங்கிற ஒரு மனிதன் இருந்தான். මම ඒකට යාක්ෂාන්න කැමතියි. இதோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். මේ යෝසෙෆ් ඔහුගේ සහෝදරයන් එපා කළා. இந்த யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் வெறுத்தார்கள். ඔහුගේ පවුලෑම එපා කළා. அவர்கள் குடும்பத்தாரே வெறுத்தார்கள். මේ රාත්‍රී මම මේ කතා කරන මොහොතේ இந்த இரவு தாமே இதை நான் சொல்லும் මේ பொழுது, පදය මා කියන මොහොතේ இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது, මේ පදය මා කියන මොහොතේ இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது සුද්ධාත්මංශ කියනවා. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், මෙතන සමහර අය ඉන්නවා. இந்த இடத்திலும் ஒரு சிலர் இருக்கிறீர்கள். ඔබගේ පවුලය ඔබ එපා කරලා තියෙනවා. உங்கள் குடும்பத்தாரே உங்களை வெறுத்திருக்கிறார்கள். ඔබට විරුද්ධව උන් ක්‍රියා කරනවා. உங்களுக்கு எதிராய் அவர்கள் கிரியை செய்கிறார்கள். යෝසෙෆ්ගේ සහෝදරන් මූට විරුද්ධ විදියා. யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு எதிராக இருந்தார்கள். ඔහුගේ ඇඳුම ගැලෙව්වා. அவனுடைய ஆடைகளை கழற்றினார்கள். ඔහුව ලැජ්ජාවට පත් කළා. அவனை வெட்கப்படுத்தினார்கள். අද ඔබ ලැජ්ජාවට නාව ජීවිතයක් ජීවත් වෙන්න පුළුවන්. இன்றும் நீங்கள் வெட்கமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ඔහුව වලේ දැම්මා. அவனை கிடங்கிலே போட்டார்கள். ඔබ පල්ලයට දාලා ඇති. உங்களை கூட கீழே ඔබ போட்டிருக்கலாம். වට්ටලා ඇති. உங்களை வீழ்த்தி இருக்கலாம். ඌට කවුද කියලා දන්නේ නැති තැනට ඔහුව විකුල්ලා දැම්මා. அவனுக்கு யார் என்று தெரியாதவர்கள் இடத்துக்கு அவனை விற்க ඔහු ஆரம்பித்தார். කරපු නැති වැරදි වලට වැරදිකාරකටට පත් වුණා. அவன் செய்யாத தவறுகளுக்கு கூட அவன் குற்றவாளியானான். අන්තිමට ඉරගෙදර ඔහු ජීවත් වුණා. கடைசியிலே சிறைவாசம் சென்றான். ඔහුගේ ජීවිතේ භයංකර ලෙස තිබුණා. அவனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான ඔහුගේ காரியம் උදව් ගත්ත நடந்தது. හැම කෙනා ඔහුව අමතක කළා. அவனிடத்தில் உதவி பெற்றவர்கள் கூட அவனை மறந்து விட்டார்கள். නමුත් ஆனாலும் ඔහුගේ පියා මැරෙන මොහොතේ මේ වචනේ කියනවා. அவனுடைய தகப்பன் மறிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கூறுகிறார். ඊශ්‍රායල් නැමැති දෙවියන් වහන්සේ කියනවා. இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார். උප්පත්ති 49 වෙනි පරිච්ඡය ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே 22 වෙනි වචනේ 22வது வசனம். යෝසේප් පළදෙන අත්තක්යා. யோசேப்பு கனிதரும் செடி. හalleluya. ஹalleluya. හැබැයි මෙච්චර කාලයක් ඔහුගේ පළ නැහැ. இவ்வளவு காலம் அவனிடத்திலே கனி இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் தேவன் சொல்லுகிறார், යෝසේප් පළදෙන අත්තක්යා. யோசேப்பு கனிதரும் செடி. උල්පතක් ළඟ තිබෙන පළදෙන අත්තක්යා. அவன் நீரூற்றண்டையிலே உள்ள கனிதரும் செடி. ඒ සාකා බිත්තිය පිට වීද යති. அதன் கொடிகள் சுவரின் மேலே படரும். ඒ සාකා බිත්තිය පිට වීදිය යති. அதன் கொடிகள் சுவரின் மேலே படரும். බිත්තිය උඩින් ඒක යයි. சுவரின் மேலாய் செல்லும். හalleluya. ஹalleluya. වා පළදකලා බිත්තියට උඩින් යන්ටනවා. நீங்கள் கனி கொடுத்து சுவருக்கு மேலாய் நீங்கள் ඔබ போக போகிறீர்கள். බිත්තියට උඩින් යන්ටනවා. நீங்கள் சுவருக்கு மேலாய் போக හalleluya. ஹalleluya. යේසුස්ගේ නාමයෙන් මා කියන කැමතියි. இயேசுவின் நாமத்தில் நான் මොන சொல்கிறேன். බාධාවල් තිබුණත් எந்த தடை இருந்தாலும் ඒ බාධාවල් යාට යන තරම් ස්වාමීන් වහන්සේ ඔබ පළදකට තමයි. அந்த தடையை தாண்டி மேலாய் போகும்படியாக தேவன் ඔබගේ கனிகளை கொடுப்பார். ව්‍යාපාරවල අනිත් පැත්තට ගෙනියන තරම් ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරන්ටනවා. உங்கள் வியாபாரத்தை அடுத்த பக்கம் கொண்டு செல்லத்தக்கதாக
மாறாக தேவன் உங்களை ඔබ ஆசீர்வதிப்பார். පලදරන් යනවා. நீங்கள் கனி கொடுக்க போகிறீர்கள். මේ සතිය ඉතා වැදගත් සතියක් වෙයි. இந்த கிழமையானது மிக மிக முக்கியமான ඔබගේ கிழமையாகும். ජීවිත ලොකු වෙනසක් වෙන්න යනවා. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. හැමදාම ඔබ වැටීම තමයි දැක්කේ. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீழ்ச்சியை தான் கண்டீர்கள். නමුත් සෙනිකව දෙවියන් වහන්සේ පුදුම දෙයක් යෝසේප්ට කළා. சடிதியாய் தேவன் புதுமையான காரியத்தை யோசேப்புக்கு ඒ செய்தார். ඉරගෙදර යෝසේප් ඉන්න මොහොතේ அந்த சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கும் பொழுது ඉටපුවාම රථවල් ආවා. சடிதியாய் ரதங்கள் வந்தது, අශ්වයන් ආවා. குதிரைகள் வந்தது, මන්ත්‍රීලා ආවා. மந்திரிகள் வந்தார்கள், ගේට්ටුව තට්ටු කළා. கேட்டை தட்டினார்கள், ඉර දොර විවෘත කළා. அந்த சிறைச்சாலை கதவை திறந்தார்கள். ඔහු බය වුණා. அவன் பயந்தான், මගේ ජීවිත නැති වෙයි කියලා. என் வாழ்க்கை அழியும் என்று. එවිට ඔවුන් කිව්වා அந்த வேளையிலே அவர் சொன்னார், රජාව ඔබ අඬ ගන්නවා. ராஜா உன்னை හලෙලූයා. அழைக்கிறார். ஹalleluya. රජාව ඔබ අඬ ගන්නවා. ராஜா உன்னை அழைக்கிறார். රජ මාලිගාවේ සේවිං සෙට් එක ගෙනාවා. ராஜ மாளிகையிலே சேவிங் சட்டை கொண்டு வந்தார்கள், ඇඳුම ගෙනාවා. ஆடையை கொண்டு එයාගේ வந்தார்கள். ඇඳුම වෙනස් වුණා. இப்பொழுது ஆடை மாறியது. ඔහුගේ අවුරුදු ගණන් තිබිච්ච ඇඳුම වෙනස් වුණා. வருட கணக்காயிருந்த அந்த ஆடை மாறியது. ඔහුගේ ෂූ එක වෙනස් වුණා. அவனுடைய பாதரட்சை மாறியது, ඔහුගේ පර්ෆියුම් එක වෙනස් වුණා. அவனுடைய perfume மாறியது. ඔහු ඇවිදගෙන ගියේ නෑ. அவன் நடந்து செல்லவில்லை, ඔහු කොටුල උඩ ගියේ නෑ. அவன் கழுதையின் மேலே போகவில்லை, ඔහු රථයක් උඩින් ගෙනිච්චා. அவனை ரதத்தின் மேலே வைத்துக் கொண்டு රථය උඩින් போனார்கள். ගෙනිච්චා. ரதத்தின் மேல் வைத்துக் கொண்டு රජා போனார்கள். කියන උදෙස බල්ලා ராஜா அவனை பார்த்து சொல்லுகிறார், යෝසේප් யோசேப், ඔබ වගේ ප්‍රඥාවන්ත මිනිසෙක් මේ කිසි මේ ලෝකේ කිසිම කෙනෙක් නෑ. இந்த உலகத்திலே உன்னை போல ஒரு ஞானவான் இல்லை. පුදුම වචනයක්. புதுமையான வார்த்தை. ඔබ වගේ ප්‍රඥාවන්ත කෙනෙක් මේ ලෝකේ කවුරුත්ම නෑ. இந்த உம்மை போல ஒரு ஞானவான் இந்த உலகத்திலேயே இல்லை. මා ඔබ ඔස්සවනවා කියලා ඔව් ඔස්සවා තැබුවා. நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று அவனை உயர்த்தி සහෝදර வைத்தார். සහෝදරේ சகோதரனே, சகோதரியே, මෙවුවා සිදු වුණ එකම රාත්‍රියේ இவைகள் நடந்தது ஒரே ராத்திரி. මේක දෙවියන් වහන්සේ කළේ. அவை செய்ததே தேவன், මේක කළේ දෙවියන් වහන්සේ. இதை செய்தது தேவன். මා විශ්වාස කරනවා நான் விசுவாசிக்கிறேன். මේ වගේ දෙයක් මේ දවස් 7ක් ඇතුලේ ඔබගේ ජීවිතේ මගේ ජීවිතේ ඒක සිදු වෙන්න යනවා. அப்படியான ஒரு சம்பவம் இந்த 7 நாட்களுக்குள்ளும் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்க ඒක போகிறது. සිදු වෙන්න යනවා. அது நடக்க ඔබ போகிறது. හැම කෙනා පල්ලයට දාලා ඇති. உங்களை எல்லோரும் கீழே போட்டு ඔබ இருக்கலாம், හැම කෙනෙක් බිම දාලා ඇති. எல்லோரும் உங்களை கீழே தள்ளி இருக்கலாம். නමුත් ඔබ පවුකට උඩින් යන්නා වූ පළ දගන්නා වූ ගා. ஆனால் நீங்கள் மதிலை தாண்டி மேலே போகிற கனி හලෙලූයා. ඔබ ஹalleluya. පවුකට උඩින් යන්න යනවා. நீங்கள் மதிலை தாண்ட போகிறீர்கள். ආගමනේ ආරක්ෂා කරන්න යනවා. நான் உங்களுக்காக ඔබ ஜெபிக்கிறேன். විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். මේ දවස් 7යි இந்த 7 நாட்களிலே පුදුම දේ සිදු වෙන්න යනවා. புதுமையான காரியம் ආස්කම් සිදු වෙන්න යනවා. அற்புதங்கள் நடக்க ඔබගේ போகிறது. ජීවිත වෙනස් වෙන්න යනවා. உங்கள் வாழ்க்கை மாற போகிறது. හලෙලූයා. ஹalleluya. ඔබ කියන්නේ ස්වාමිනේ நீங்கள் சொல்லுங்கள், මා கர்த்தாவே, විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கிறேன். මගේ පවුල හැම කෙනාට වඩා என் குடும்பத்தில் இருக்கிற ඔබ எல்லோரையும் මාව ඔසවන්නා වූ දෙවියන් වහන්සේ. நீர் என்னை உயர்த்துகிற මා தேவன். විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கிறேன். මා අලුත් පැත්තක් දකින්න ඕනේ. நான் ஒரு புதிய பக்கத்தை பார்க்க මා வேண்டும். අලුත් දේ දකින්න நான் අවශ්‍යයි. புதிய காரியத்தை காண ඔබ வேண்டும். ඒක කළ මැනව කියලා කියන්න. நீர் அதை செய்தரும் என்று சொல்லுங்கள். හලෙලූයා. ஹalleluya. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் අද දවසේ இன்றைய நாளிலே ඊළ ස්ථානයේ ස්වාමිනේ மேலான இடத்துக்கு ඔබ கர்த்தாவே, මේව සව වෙනවා. நீர் இவர்களை தூக்கியறலாம். මේව ඔසවන්න. நீர் இவர்களை නැගේ தூக்கியறலாம். ජීවිත වෙනස සිදු වේවා. இவர்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் යේසුස්ගේ உண்டாகட்டும். නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ආස්කම් සිදු වෙනවා. அற்புதங்கள் நடக்கிறது. දොරවල් විවෘත වෙනවා. கதவுகள் திறக்கிறது. දොරවල් විවෘත වෙනවා. கதவுகள் திறக்கிறது. දැන් කොසවා இரு கரங்களை உயர்த்தி ඒ ආශිර්වාද ලබා ගන්න. அந்த ஆசீர்வாதத்தை යේසුස්ගේ பெற்றுக்கொள்ளுங்கள். නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் අද ඔබගේ ජීවිත වෙනස. இன்று உங்கள் வாழ்க்கையிலே අද மாற்றம். ඔබගේ ජීවිත වෙනස. இன்று உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம். අදම සිදු වේවා. இன்று நடக்கட்டும். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில் මේ Jesus saves. இந்த ஜீசஸ் சேவ் පවුල උඩින් යන්නා වූ ගසක් වෙන්න අවශ්‍යයි. மதிலை தாண்டுகிற செடியா இருக்க போகிறது. පවුල උඩින් පළ දගන්නා වූ ගසක් වෙන්න අවශ්‍යයි. மதிலை தாண்டி கனி கொடுக்கிறதாய் மாற வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில் මේ අනිත් පැත්ත දකින්න අවශ්‍යයි. இவர்கள் அடுத்த பக்கத்தை பார்க்க මේ வேண்டும். අනිත් පැත්ත දකින්න අවශ්‍යයි. இவர்கள் அடுத்த பக்கத்தை காண வேண்டும். බාධාවල් ඉවත් වේවා. தடைகள் நீங்குவதாக. යක්ෂ බලවේග ඉවත් වේවා. பிசாசின் வல்லமைகள் நீங்கட்டும். අඳුරු බලවේග ඉවත් වේවා. அந்தகார வல்லமைகள் நீங்கட்டும். සාතන්ගේ බලතාල් சாத்தானின் தடைகள் සම්පූර්ණ ඉවත් වේවා. முழுமையாய் நீங்கட்டும். අද නිදාස. இன்றே விடுதலை. අද සුවය. இன்று අද சுகம். ආශිර්වාදය. இன்று ஆசீர்வாதம் මට ලැබේවා. உங்களுக்கு கிடைக்கட்டும். යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில் පුදුම දේ කරන දෙවියන් වහන්සේ. புதுமையான
காரியங்களை ඔබ செய்கிறது කළ මැනව நீர் செய்வீராக ඔබ කළ මැනව நீர் செய்வீராக යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මගේ පවුල දෙසේ ආරක්ෂා කරනවා இவர்கள் குடும்பத்துக்காக පවුල් ஜெபிக்கிறேன் ජීවිතව අනිත් පැත්තට ගෙනියන්න குடும்ப வாழ்க்கை அடுத்த பக்கம் கொண்டு செல்லும் ආර්ථික අනිත් පැත්තට ගෙනියන්න பொருளாதாரத்தை அடுத்த பக்கம் கொண்டு செல்லும் ව්‍යාපාර අනිත් පැත්තට ගෙනියන්න வியாபாரத்தை அடுத்த பக்கம் கொண்டு செல்லும் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔබ වෙනස ඇති කළ මැනව நீர் மாற்றத்தை உண்டு பண்ணும் හalleluya ஹalleluya මා විශේෂ ආරක්ෂාවක් ආරක්ෂා කරනවා நான் ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன் දෙවියන් වහන්සේ මට කිව්වා தேவன் எனக்கு சொன்னார் මම වෙන දෙයක් දකින්න තබනවා කියලා நான் வேறு காரியத்தை காண வைப்பேன் මට ඒක මොනවද කියලා දන්නේ அது எனக்கு என்னென்று தெரியாது දෙවියන් වහන්සේ කිව්වා වෙන දෙයක් දකින්න යනවා வேறு காரியத்தை இவர்கள் காண போகிறார்கள் ඔබ හිටපු තත්ත්වෙන් ඊළඟ පැත්තට යන්නවා நீங்கள் இருந்த நிலையிலே அடுத்த பக்கம் போக போகிறீர்கள் ජීවිත වෙනස් වෙනවා வாழ்க்கை மாற போகிறது ඔබගේ ලයිෆ් ස්ටයිල් වෙනස් වෙනවා உங்கள் வாழ்க்கை முறை மாற போகிறது යෝසෙෆ්ගේ ලයිෆ් ස්ටයිල් වෙනස් වුණා யோசேப்புடைய வாழ்க்கை முறை மாறியது අද ඔබගේ ලයිෆ් ස්ටයිල් එක වෙනස් වෙනවා என்று உங்கள் வாழ்க்கை முறையும் மாறும் දෙවියන් වහන්සේ කරයි தேவன் அதை செய்வார் රෝගීන් ඉන්නව අයට මම ආරක්ෂා කරනවා வியாதியோடு இருப்பதற்காக நான் ஜெபிக்க මේ போகிறேன் සභාව කවුද ලෙඩෙන් ඉන්නවද ඒ අය දැන් සනීප වෙන්නවා இந்த சபையில யார் வியாதியோடு இருக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் ඔබගේ சுகமாவார்கள் ලෙඩ රෝගවල ඉවත් වෙයි உங்கள் வியாதிகள் நீங்கும் හalleluya ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි உங்கள் வாழ்க்கை மாறும் යක්ෂ බලවේගවල ඉවත් වෙයි பிசாசின் தாக்கங்கள் நீங்கிவிடும் මම බෑම කෙනාට කියන කැමති நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටනවා නම් ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் ඔව් අලුත් මැවිල්ලා அவன் புதிய சிருஷ்டி ඔබ නැවත මත්ද්‍රව්‍යට අසු වෙන්නේ இனி இனி ஒருபோதும் நீங்கள் போதை வஸ்துக்கு அடிமையாக மாட்டீர்கள் බේබදුකමට අසු වෙන්නේ குடி பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டீர்கள் වෛශ්‍යකමට ඔබ අසු වෙන්නේ வியாபார விபச்சாரத்துக்கு அகப்பட மாட்டீர்கள் පරාජයට ඔබ අසු වෙන්නේ தோல்விக்கு அகப்பட மாட்டீர்கள் යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටනවා නම් ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் ඔව් අලුත් මැවිල්ලා அவன் புதிய சிருஷ்டி පරණ දේවල් පාවියයි பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன අද ඔබගේ ජීවිත ඔක්කොම අලුත් වෙන්නවා இன்று உங்கள் வாழ்க்கையில எல்லாம் புதிதாக போகிறது අදින් ඔයගොල්ලන්ගේ ජීවිත අලුත් වෙන්නවා இன்று முதல் உங்கள் வாழ்க்கை புதிதாக ඔබ போகிறது මේ සභාවට ඇවිල්ලා ගියාම ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි நீங்கள் இந்த சபைக்கு வந்து செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் ඔබගේ සභාවේ ඔබ රෝගීන් ඉන්නවා නම් ඔබගේ ලෙඩ තිබෙනව තැන් වල දෑත් තබා ගන්න அதே போல சபையிலே நீங்கள் සුවකයි வியாதியஸ்தர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வியாதி இருக்கும் இடத்திலே கரத்தை வைத்து ඔබගේ கொள்ளுங்கள். ප්‍රශ්න ඔබගේ අදවදී තන්න உங்கள் பிரச்சனையை குறித்து நீங்கள் இருதயத்திலே ඒ நினையுங்கள். ප්‍රශ්න දෙවියන්සේ විවාද කරයි அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தேவன் நீக்குவார். සුද්ධාත්මාගේ බලය මේ ස්ථානයේ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த இடத்திலே රබෂන්දාලා බාරාදාලා ශකරාදාලාරියා ලීබෝ රබෂකරාදාලාරියන්දි කනාරියන්දේ නිමොෂ්ෂ කේරියන්දේ ලබාරියන්දෝ ලකොෂ කේරියන්දි කාලාරියා මේරා ශන්දීලාලාරියන්දි කාලාරියා ඕරකිරියන්දේ සුද්ධාත්මනේ ඔබ මේ ස්ථානයේ සිටිනවා பரிசுத்த ஆவியானவரே நீர் இந்த இடத்தில் සුද්ධාත්මනේ ඔබ මේ ස්ථානයේ සිටිනවා பரிசுத்த ஆவியானவரே நீர் இந்த இடத்திலே එඩවල් ඉවත් වෙන්න යන්නේ සංසතේ வியாதிகள் நீங்க போகிறபடி යක්ෂ බලවේගවල් பிசாசின் வல்லமைகள் අන්තකර ආත්මවල් அந்தகார ஆவிகள் ඌනියම් බලවේගවල් சூனிய கட்டுக்கள் මේ මොහොතේ ඉවත් වෙන්න යන්නේ සංසතේ இந்த நேரத்திலே நீங்க போறபடினால் நன்றி. යක්ෂ බලවේගය பிசாசின் வல்லமைகள் අසුද්ධාත්මය அசுத்த ஆவிகள் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මෙයාගේ ශරීරින්ද බෑ இவர்கள் சரீரத்தில் இருக்க முடியாது. මන්ත්‍ර බලවේග எல்லாம் மாந்திரிக கட்டுகள் දුර්කම් බලවේග சூனிய கட்டுகள் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඉවත් වෙන්න මාන කරනවා நீங்க கட்டளையிடுகிறேன். කිසිම යක්ෂ බලවේගයක් ඉන්න බෑ எந்த பிசாசின் வல்லமைக்கு இருக்க මේ முடியாது. සභාවේ සෙනගගේ இந்த சபையிலே ஜனங்களுக்கு අලුත් අයගේ புதியவர்களுக்கு ජීවිතට විරුද්ධව வாழ்க்கைக்கு எதிராய் ව්‍යාපාරයට විරුද්ධව வியாபாரத்துக்கு எதிராய் ආර්ථික වලට විරුද්ධව பொருளாதாரத்துக்கு எதிராய் ක්‍රියා කරන සෑම යක්ෂ ආත්මයක්ම கிரிகை செய்கிறதான எல்லா பிசாசின் ஆவிகளுக்கு යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඉවත් යන් நீங்க
මන්ත්‍රවලට මාන කරනවා. மந்திரங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். ගුරුකම් කට්ටඩි බලවේගලට අන කරනවා. சூனிய மாந்திரிக கட்டுகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். කවුද මේ දේ කළාද? யார் இதை செய்தார்களோ ඒ ඇය වෙතම නැවත ඇරී යන පිණිස මා යේසුස්ගේ නාමයෙන් අන කරනවා. அவர்களுக்கே திரும்பி போகும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் යක්ෂයාට අයිති கட்டளையிடுகிறேன். නෑ. பிசாசுக்கு சொந்தமில்லை. යක්ෂ බලවේගට අයිති නෑ. பிசாசின் வல்லமைக்கு உரிமை இல்லை. මේ ස්ථානයේ ඉන්න තියෙනවා සෑම යක්ෂ බලවේග ඉවත් වෙන්න අවශ්‍යයි. இந்த இடத்தில் இருக்கிறதான எல்லா பிசாசின் வல்லமைகள் நீங்க வேண்டும். යම් කිසි දෙයක් කණ්ඩ දීලා, ஏதோ ஒன்றை உணவாய் கொடுத்து, යම් කිසි දෙයක් බොණ්ඩ දීලා, ஏதோ ஒன்றை குடிக்க கொடுத்து, කරලා තියෙන ගුරුකම් බලවේග, செய்து வைத்திருக்கிற செய்வனை යම් கட்டுகள், කිසි මරණයේ ආත්මය ஏதோ ஒரு மரணத்தின் ஆவி ඉවත් වෙන්න මාන කරනවා. நீங்க கட்டளையிடுகிறேன். ඔබට මේ සර්වවල තුල ඉන්න අයිති නෑ. உனக்கு இந்த சரீரத்தில் இருக்க முடியாது. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் අද රාත්‍රියේ ඔබගේ අන්තිම රාත්‍රිය இன்று இரவே உன் கடைசி இரவு සංගවිලා ක්‍රියා කරන மறைந்து கிரிகை செய்கிற යක්ෂ බලවේගවල් பிசாசின் வல்லமைகள் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඉවත්ව ඵලයක්. நீங்கி போ. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் අසුද්ධාත්මය அசுத்தாவியே, අසුද්ධාත්මය அசுத்தாவியே ඉවත් වෙන්න මාන කරනවා. நீங்க நான் கட்டளையிடுகிறேன். ඉවත් වෙන්න මාන කරනවා. நீங்க கட்டளையிடுகிறேன். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මාද නිදහස් කරනවා. நான் இன்று விடுதலையாக்குகிறேன். මා නිදහස් කරනවා. நான் விடுதலையாக்குகிறேன். එකිනෙක නාම නිදහස් කරනවා. ஒவ்வொருவரை விடுதலையாக்கு. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் ඒ நாமத்தில் යක්ෂ ආත්මය මාන කරනවා. அந்த பிசாசின் ஆவிக்கு கட்டளையிடுகிறேன். ඉවත් වෙන්න අන කරනවා. நீங்க கட்டளையிடுகிறேன். ඉවත් වෙන්න අන කරනවා. நீங்க கட்டளையிடுகிறேன். මේ මවගේ ඒ සාගතන යක්ෂයා இந்த தாயின் சரீரத்தில் இருக்கிற ஆவியே ඔබ අද අන්තිම රාත්‍රියයි. இன்று உனக்கு கடைசி இரவு යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඉවත්ව ඵලයක්. நீங்கி போ. ඉවත්ව ඵලයක්. நீங்கி போ. ලෙඩ රෝගවල ඉවත් වෙන්න අවශ්‍යයි. வியாதிகள் நீங்க வேண்டும். රෝගවල ඉවත් වෙන්න අවශ්‍යයි. வியாதிகள் நீங்க வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் කිසිම රෝගයකට අයිතියක් නැහැ. எந்த ஒரு நோய்க்கும் சொந்தமில்லை. මගේ ආක්ෂාය කරන මොහොතේ என் ஜெபம் முடிவடையும் பொழுது මගේ රෝගී ඉවත් වෙන්න ඕනේ. இவர்கள் நோய்கள் நீங்கி இருக்க මගේ வேண்டும். ආක්ෂාය ඉවත් වෙන ඉවරන මොහොතේ රෝගවල ඉවත් වෙන්න என்னுடைய ඕනේ. ஜெபம் முடிவடைகிற நேரத்தில் இவர்கள் வியாதிகள் நீங்க යේසුස්ගේ வேண்டும். නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் අද ඔබගේ සුවය ලැබේවා. இன்று உம்முடைய சுகம் கிடைக்கட்டும். රෝගවල ඉවත් වෙන්න අන කරනවා. வியாதிகள் நீங்க ඉසේ ඉඳලා கட்டளையிடுகிறேன். යටි පතුල දක්වා තියෙන රෝගය உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ඉවත් இருக்கிற වෙන්න මාන வியாதிகள் කරනවා. நீங்க கட்டளையிடுகிறேன். සුවය ලැබේවා. சுகம் கிடைப்பதாக, සුවය ලැබේවා. சுகம் கிடைப்பதாக. ණය ප්‍රශ්න, அடன் பிரச்சனை, මුදල් ප්‍රශ්න, பண பிரச்சனைகள், ආර්ථික ප්‍රශ්න பொருளாதார වල பிரச்சனை, තියෙනා වූ සෑම මුදල් කරදර ඉවත් වෙන්න අනවා. எல்லா பண பிரச்சனைகள் நீங்க கட்டளையிடுகிறேன். අවශ්‍ය මුදල් අතට ලැබේවා. தேவையான பணம் கரத்துக்கு கிடைக்கட்டும். මගේ පවුල් වල සමාදානය, இவர்கள் குடும்பத்துக்குள்ளே විවාහ சமாதானம், ජීවිතේ සාර්ථකම, திருமண දරු வாழ்க்கையிலே ඵල ஜெயம், ලැබේවා. குழந்தை නිවස பாக்கியம் ලැබේවා. கிடைக்கட்டும், வீடு கிடைக்கட்டும், රැකියාව දියුණුව ලැබේවා. தொழிலிலே முன்னேற்றம் உண்டாகட்டும். සෙනගොම ආශිර්වාද இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். යේසුස් වහන්සේගේ බලවත් නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில். ආමේන්. ஆமென். දෙවෙනා සුබ සුව කළ දෙනවා. தேவனே உங்களை சுகப்படுத்தியிருக்கிறார். සිස්ටර් කොයින්ද ආවේ? වගේ ඇඟට මොනවද උනේ? අද දෙවියන් වහන්සේ ආව යක්ෂ බලවේග නිදහස් කරනවා. අදින් ඔයා කවදාත් ලෙඩ වෙන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේ සුව කළ දෙනවා. ඔයා මෙතන එන වගේ එනවේ දැන්. ඔයා නිදහස්. ආ? දුවයි මාත්‍යයි. දුවටත් ප්‍රශ්නයක් තියෙනවා. ඔයාලා කොහෙන්ද ආවේ? ග්‍රෑන්ඩ් පාස් එකේ. ඔයාට මම ආක්ෂා කරන වෙලාවෙ නිකන් ඇඟ තල්ලු වෙන වගේ තිබුණාද? ඔළුව කැක්කුමක්, පපුවේ කැක්කුමක් ලෙඩක් තියෙනවා. අදින් ඔයා සනීප වෙනවා. ආමේන්. ඔයගලන් ගෙදරටම කරලා තියෙන ඕනියමක්. ඒකයි ප්‍රශ්න. කවදා දියුණු වෙන්න බැරි ලෙස. ඉස්සෙල්ලා අපි ඔයගලම නිදාස් කරමු.
අද රාත්‍රී දෙවියන්ස ඔයගලම නිදහස් කරන්ටනවා. ඔයගල මොන ආගමද? කතෝලික ආගම. රයිට්. අද දෙවියන්ස විශ්වාස කරන. රයිට්. අද පුදුම නිදහසක් තේ. ඔයගලන් ගෙදරට විරුද්ධව තියෙන සමහර ඌනියම් පෙපාසස්ලා විල යාක්ෂා කරයි. අද පුදුම වෙනසක් ඔයගලන්ගේ නිවස දෙවියන්ස කරයි. ආමෙන්. අලුතෙන් ආපු ඔයගලන්වත් ස්වාමීන් වහන්සේ අද සුව කරන්ටනවා. புதிதாய் வந்த உங்களையும் தேவன் இன்று சுகமாக்க போகிறார். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ඔබට තියෙනවා. தேவனுடைய ஆசீர்வாதம் අද உங்களுக்கு உண்டு. දෙවියන් වහන්සේ උගක් අයව සුව කළා. இன்று அநேகரை தேவன் சுகமாக்கினார். ඔබ අනිත්‍යයට ප්‍රකාශ කරන්න. நீங்கள் மற்றவர்களுக்கு இதை சொல்லுங்கள். හල්ලුයා දෑත සුවාදී වාසය ලබගමු. வரத்தை உயர்த்திக் கொள்வோம். தேவ ஆசீர்வாதம். අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේ සහභාගීකම සා දේව ආශිර්වාදය ඔබ සෑමදෙනා සමග අදත් සදාකාලටත් ඔබ සමගම තිබේවා. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக சத்தமாய் சொல்லுங்கள்.